श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரும். அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 68வது ஸ்லோகம். ய இமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வ அபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத் ஏஷ்யதி அசம்சயः. ய இமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வ அபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத் ஏஷ்யதி அசம்சயः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்கிறார். யை இதம் பரமம் குஹ்யம், இந்த சிறந்த ரகசியம், அதாவது கர்மத்தை எப்படி விடாது செய்யணும், ஞானத்தை எப்படி அதுக்கு மேலே கிடைக்கும், அந்த ஞானம் கர்மமும் ஞானத்தையும் விடாது செய்யும் பொழுது அதன் மூலமாக பக்தி கிடைக்கும், அந்த பக்தியிலேருந்து இதெல்லாம் வரிசையாக செய்யணும் அப்படின்னு இந்த 9வது அத்தியாயத்துலேருந்து இது வரைக்கும் பக்தியை எப்படி சிறப்பாக செய்யறது, எல்லாவற்றிலும் என்னையே எப்படி பார்க்கணும்னு ஸ்ரீகிருஷ்ணர் இந்த இத்தனை பெரிய விஷயத்தை சொல்லி கொடுத்திருந்த போது இந்த இதம் பரமம் குஹ்யம், இந்த சிறந்த ரகசியத்தை மத் பக்தேஷு, என்னுடைய பக்தர்களுக்கு அபிதாஸ்யதி அளிக்கின்றானோ எவன், அவன் மயி என்னிடம், அதாவது ஸ்ரீகிருஷ்ணரிடத்தில் பராம்பக்திம் ஒப்புயர்வற்ற பக்தியை செய்து கிருத்வா அப்படின்னு சொன்னால் செய்து அசம்சயா ஒரு விதமான சந்தேகம் இல்லாமலும் என்ன மாமேவ என்னையே ஏஷ்யதி அடைகின்றான். எவன் இந்த சிறந்த ரகசியத்தை என்னுடைய பக்தர்களுக்கு அளிக்கின்றானோ அவன் என்னிடத்தில் ஒப்புயர்வற்ற பக்தியை செய்து சந்தேகமில்லாமல் என்னையே அடைகின்றான். அசம்சயா மாமேவ ஏஷ்யதி, ஒரு விதமான என்ன சந்தேகமே அதில் இல்லை. நிச்சயமாக இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். யாருக்கெல்லாம் இதை சொல்லி கொடுக்குறானோ ஒருத்தன் விசுவாசமாக சொல்லி கொடுக்குறான், அவனுக்கு சொல்லி கொடுக்குறத புரிஞ்சுக்கணும், அவளுக்கு புரிகிற வரைக்கும் சொல்லி கொடுக்குறான். இது அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனே சொல்ல போகிறான். இன்னும் 2 ஸ்லோகம் தாண்டினோடனே எனக்கு எல்லாம் சந்தேகமெல்லாம் தீந்துருத்துன்னு சொல்லணும் இல்லையா. பெருமாள் இத்தனை ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கார், இத்தனை ஸ்லோகத்தில் இவ்வளோ வேலை நடந்திருக்கு, துளி துளியாக அவனுக்கு புரிஞ்சுட்டு வருது. அதனால தான் ஒரு 4 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னான், என்ன கிருஷ்ணா இப்படிலாம் கர்மா விடாது செய்யணும், நீ உன்னோட க்ஷத்ரிய தர்மத்தை விடாது செய்யணும், அதில் போய் தொய்வு வரக்கூடாது, ஜனங்களை பரிபாலனம் பண்ணுறது உனக்கு அது அத்தியாவசியமான கர்மம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரிய வருது. அப்புறம் சொன்னால் எதை முதல்ல செய்கிறது, ஞானத்தை முதல்ல வாங்கிடணுமா, கர்மாவை முதல்ல செய்யணுமா, இல்லை எனக்கு க்ஷத்ரிய தர்மத்தை முதல்ல செய்யணுமா, இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லையே, என்ன ஒரே ஒன்று மேலே ஒன்று மேலே மேலே வந்து அழுத்துறதே அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணாத மா சுச்சகா வருந்தாதே, உன்னால் எது செய்ய முடியுமோ அதை முதல்ல செய், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பாக்கி உள்ளதை நானே பார்த்துக்கிறேன். சர்வ பாபேபியா மோக்ஷம் இஷ்யாமி மா சுச்சகா, வருந்தப்படாத. இதை மாதிரி உன்னுடைய கர்மாவை செய்யும்போது சில சமயத்தில் தவறு வரதான் செய்யும், ஆனால் கர்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்துட்டே வந்தால் அதில் இருக்கிற அந்த தவறுகள் இருக்கே அது தன்னடைவே என்ன பண்ணுவோம் நாளாவட்டத்தில் அது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் சொல்லி தைரியம் சொன்னார். அது இப்போ தான் அவனுக்கு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குறதுன்னு சொன்னோன்னே நான் எப்படி எல்லாத்தையும் ஒன்றா செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவள் பெருமாள் என்ன சொல்லார், மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு, என்னையே வணங்கு, எங்கிட்டே இரு. அப்புறம் என்ன சத்தியம் தே பிரதிஜானே பிரியோஸ்மி மே மம, என்னையே என்ன பண்ணா பிரியோசி மே, என்னிடத்திலேயே அன்பு வைத்து என்னிடத்திலேயே அடைவதற்கு முயற்சி செய்யணும்னு சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரி விஷயத்த யார் ஒருத்தன் அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்குறானோ என்னுடைய பக்தர்களுக்கு, பெருமாளத்தை தான் சொல்கிறார், என்னுடைய பக்தர்கள்னு தெரிஞ்சா அவளுக்கு இதை சொல்லி கொடுக்குறானோ அவன் ஒரு விதமான சந்தேகமும் இல்லாமல் நிச்சயமாக அதிலாவது அசம்சயம் மகாபாகோ அப்படின்னு பின்னாடி பெருமாள் வந்து 6வது அத்தியாயத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறார். அதுபோல் சம்சயமே இல்லாமல் சந்தேகத்திற்கே இடமில்லாமல் பெருமாளையே ஏஷ்யதி
என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது தைரியம். போன ஸ்லோகத்தில் சொன்னது ஒரு கட்டுப்பாடு, இப்படி தான் இருக்கணும், இவாளுக்கெல்லாம் சொல்கிறத தவிர்க்கணும்னு சொல்லி கொடுத்தார். சரின்னு சொன்னோம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார், யாருக்கெல்லாம் என்னிடத்தில் பக்தி இருக்கோ, யாரெல்லாம் என்னிடத்தில் சிறப்பான விசுவாசத்தை வளர்த்துன்னு இருக்காளோ அவளுக்கு இதுபோல் கருத்துக்களை எடுத்து என்ன சொல்லணும், தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், உயர்வான பக்திம் என்னிடத்தில் பராம்பக்திம், அதாவது அதற்கு ஈடு இணை இல்லாத ஒப்புயர்வு அற்ற பக்தியை அடைந்து செய்து என்னையே அடைகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தைரியம் சொல்லி கொடுக்குறார். யாரோடெல்லாம் இந்த ரகசியத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.